இந்த பிளட் லாங்குவேஜ், இந்த இரத்தம் சார்ந்த மொழி, அதை பற்றி அவங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அவங்க பலிகளை செலுத்தி வாழ்ந்தவர்கள். ஆகவே பலினா அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த காலத்தில், இந்த நவீன காலத்தில் பலிகளை நாம் செய்கிறதும் இல்லை, பலியை நாம் நம்புறதில்லை. அதை அதை எதிர்த்து சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. மிருக வதைப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு மிருகத்தை எடுத்துகிட்டு வந்து பலி செலுத்த முடியாது. கொஞ்சம் நிறையா இடத்துல கடுமையான சட்டங்கள் இருக்குது. சில இடங்களில் கறியே வெட்டக்கூடாது, கறியே அங்கே விற்பனை செய்யக்கூடாது, எந்த மாம்சமும் புசிக்கக்கூடாது. எல்லாரையும் நான்வெஜ்ஜிலேருந்து வெஜ்ஜுக்காக மாற சொல்கிறாங்க, மிருகத்தை வதைக்கக்கூடாது. ஆனால் நவீன காலத்து மக்களுக்கு இப்படி ஒரு சிந்தை இருக்குது, அது தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் ஆதி காலத்தில் பழைய ஏற்பாட்டு மக்கள் இதை தங்கு தடை இல்லாமல் செய்தாங்க, காலம் செய்தாங்க, வருஷந்தோறும் செஞ்சாங்க, எப்பவுமே செஞ்சாங்க. அந்த பலிகள் மேலே அவளுக்கு ஒரு நம்பிக்கை. இது போல ஒருவர் வந்து மரிப்பார், அவருடைய மரணம் தங்களுக்கு என்ன செய்ய போகிறதோ அதை மனதில் வைத்து கொண்டு பிற்காலத்தில் வரப்போகிற ஒரு நிஜத்தை நம்பி ஒரு நிழல் போல செய்து கொண்டே வந்தார்கள். நிஜம் வந்த பிறகு நிழலுடைய உதவி தேவையில்லை. இயேசு வந்து அவர் ரத்தம் சிந்தின பிறகு இனி ரத்தம் சிந்துதல் அவசியமே இல்லை. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்களை, பழைய ஏற்பாட்டை கடைப்பிடித்துட்டு வந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் குறிப்பாக இந்த வேத பகுதி எழுதப்பட்டது. அவர் சொல்றாரு, பலிகள் இயேசுவின் மரணத்தை விட, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் செய்த பலிகள் எல்லாம் இயேசுவின் மரணத்தை விட, இயேசு செலுத்தின பலிகளை விட பெருசு இல்லை. இயேசு நமக்காக பலியானதே போதுமானதாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்காக. பலிகளை ஏன் செலுத்தினாங்க? பாவ மன்னிப்புக்காக செலுத்தினாங்க. தேவனோடு அவர்களுக்கு பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட முறிவை சரிப்படுத்தி கொள்ள, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் பலி செலுத்தினார்கள். இந்த நோக்கத்துக்கு தான் பலி செலுத்தப்பட்டது. ஒரு பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து ஒரு பாவியான மனுஷன் போய் அவரை அணுக முடியாத ஒரு சூழல் பாவம் ஏற்படுத்தி விட்டது. ஆகவே இந்த இரத்தம், இந்த பலிகள் அந்த பாவத்திற்கு ஒரு தீர்வாக, பரிகாரமாக ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் காலகாலமாக இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இயேசு வந்து மரிக்கும் போது அவருடைய ரத்தம் கடைசியாக சிந்தப்படுகிற ரத்தமாய் இருந்தது. இனிமே எந்த ரத்தமும் இந்த பூமியில சிந்தப்பட தேவையில்லை, இயேசுவின் ரத்தமே போதுமானதாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கூட ரத்தம் சிந்த தேவையில்லை, நமக்காக இனி எந்த புது பரிகாரத்தையும் தேடி போக தேவையில்லை.